செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் நீதிமன்றத்தில் சரண். ரகசிய டைரி விவகாரத்தை கையில் எடுக்கும் அமலாக்கத்துறை. அம்பலத்துக்கு வரப்போகும் 13 புள்ளிகள். வணக்கம் நண்பர்களே. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பியான அசோக்குமார் கடந்த 2 வருடம் தலைமறைவாக இருந்தார். குறிப்பாக செந்தில் பாலாஜியின் அனைத்து பண பரிவர்த்தனைகளையும் இவர்தான் செய்து வந்தார். டாஸ்மாகில் போலி பார்களை இவரது மேற்பார்வையில்தான் நடத்தி வந்தார்கள். கரூர் கம்பெனி தொடங்கி செந்தில் பாலாஜியின் அனைத்து கட்ட பஞ்சாயத்துகளையும் கவனித்து வந்தவர் இவர்தான். இதன் காரணமாகவே செந்தில் பாலாஜி வழக்கில் இவர் முக்கியமான புள்ளியாக கருதப்பட்டார். குறிப்பாக செந்தில் பாலாஜியை நெருங்குவதற்கு முன்பு இவருக்கு தான் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. ஆனால் இவர் தலைமறைவாகிவிட்டார். அதன் பிறகு செந்தில் பாலாஜி விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததால் அவரை கைது செய்தார்கள். அதையடுத்து அவரும் ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையிலிருந்து விட்டு வெளியே வந்து மீண்டும் அமைச்சராகிவிட்டார். என்றாலும் தொடர்ந்து அசோக்குமார் தலைமறைவாகவே இருந்து வந்தார். இந்த நிலையில்தான் ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அசோக்குமார் மற்றும் 13 பேர் மீது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதையடுத்து முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏப்ரல் 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று அசோக்குமாருக்கு சம்மன் அனுப்பியது. இந்த நிலையில் இன்று அவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகி நீதிபதிகள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக செந்தில் பாலாஜியின் தம்பி மட்டும் சிக்கினால் திமுகவின் பல பெரும் புள்ளிகளுக்கு ஆபத்து ஏற்படும் என்றுதான் அறிவாலய வட்டாரம் கடும் அச்சத்தில் இருந்து வந்தது. அந்த அளவுக்கு மாதந்தோறும் திமுக புள்ளிகளுக்கு டாஸ்மாக் வருமானத்தில் பெரிய தொகையை இவர்தான் அனுப்பி வந்திருக்கிறார். என்றாலும் அது குறித்து கணக்கு வழக்குகளை அவர் எழுதி வைத்திருந்த ரகசிய டைரியில் யாருடைய பெயரையும் குறிப்பிடாமல் சில குறியீடுகள் மூலம் எழுதியிருந்ததால் யார் யாருக்கு டாஸ்மாக் பணம் போனது என்பதை அமலாக்கத்துறையால் கண்டறிய முடியவில்லை. இந்த நிலையில்தான் தற்போது அசோக்குமாருக்கு மீண்டும் சம்மன் அனுப்பி நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கும் அமலாக்கத்துறை அடுத்த கட்டமாக அவரிடத்தில் இந்த ரகசிய டைரி விவகாரத்தை கையில் எடுத்து விசாரணையை தொடரப்போகிறார்கள். குறிப்பாக போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த விவகாரத்தில் தான் அவருக்கு சம்மன் அனுப்பினார்கள் என்ற போதும் அடுத்த கட்டமாக இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தை அமலாக்கத்துறை கையில் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே இன்னொரு பக்கம் டாஸ்மாக் துறையில் ரெய்டு நடத்தப்பட்டு அது குறித்து வழக்கு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் இப்போது அசோக்குமாரும் ஆஜராகி இருப்பதால் இந்த வழக்கின் பின்னணி உள்ள அனைத்து சீக்ரெட்டையும் வெளியில் கொண்டு வருவதற்கு உரிய சூழல் அமைந்திருக்கிறது. அதன் காரணமாக போக்குவரத்து துறை பண மோசடி மற்றும் டாஸ்மாக் ஊழல் என்கிற இரண்டையும் தற்போது கையில் எடுத்து அசோக்குமார் மூலம் அத்தனை திரைமறைவு திமுக புள்ளிகளையும் தட்டி தூக்குவதற்கு தயாராகி வருகிறது அமலாக்கத்துறை. இதன் காரணமாகவே செந்தில் பாலாஜி கைதான போது கூட பெரிதாக அச்சம் கொள்ளாத திமுகவினர் இப்போது அசோக்குமார் தாமாக ஆஜராகிவிட்டதால் கடும் கலவரத்தில் இருந்து வருகிறார்கள். மேலும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான அசோக்குமாருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ள நீதிமன்றம் ஜாமீன் உத்தரவாத தொகையாக ரூபாய் 2 லட்சம் செலுத்த வேண்டும் என்று கூறிய நிலையில் செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் 5000க்கும் மேலான ஆவணங்கள் உள்ளன என்று அமலாக்கத்துறை தெரிவித்தது. அதை கேட்ட நீதிபதி ஒவ்வொரு நபரிடத்திலும் எவ்வளவு தொகை மோசடி செய்யப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பிய போது அந்த பட்டியலை கொடுக்க கால அவகாசம் வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. அதையடுத்து ஏப்ரல் 25ஆம் தேதி குற்றப்பத்திரிகை நகலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுமாறு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அடுத்த செய்தி. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக களமிறங்கும் மத்திய அரசு. மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்யும் ஆளுநர் ரவி. திமுகவை திருப்பி அடிக்க முடிவு. தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே அவருக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வந்தது. குறிப்பாக சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பும் பல மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி விளக்கம் கேட்டு வந்தார். ஆனால் தமிழக அரசு யாரிடத்திலும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் மசோதா அனுப்பினால் அதில் கையெழுத்து போட வேண்டியதுதான் ஆளுநரின் வேலை என்று கூறினார்கள். இதன் காரணமாக 10க்கும் மேற்பட்ட மசோதாவை ஆளுநர் ரவி கிடப்பில் போட்டுவிட்டார். இப்படி 2 ஆண்டுகளாக மசோதாக்கள் கிடப்பில் கிடந்த நிலையில் திமுக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கின் இறுதி தீர்ப்பாக ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமலேயே அந்த மசோதாக்களை நடைமுறைக்கு கொண்டு வர ஆணை பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். இதையடுத்து திமுக இது தங்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடி வருகிறது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த விவகாரம் மத்திய அரசுக்கு சென்றுள்ள நிலையில் கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக சில மசோதாக்களை அனுப்பும் போது அதை ஆளுநர்கள் பரிசீலனை செய்வார்கள், பின்னர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பார்கள். அப்படி இருக்கும்போது விதிமுறைகளுக்கு மீறிய மசோதாவை மீண்டும் அனுப்பினால் அதற்கு ஒப்புதல் கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்வதை ஏற்க முடியாது என்று மத்திய அரசு வட்டாரங்களில் இதற்கு எதிரான கருத்துக்கள் வெளியிட்டு வருகிறார்கள்.
இதன் காரணமாக ஆட்சி அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிடுவது போன்ற தீர்ப்புகள் வெளியாகி வருவதால் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக விரைவில் மத்திய அரசு ஒரு சட்டம் கொண்டு வரப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அதோடு ஆளுநர் ரவியும் இந்த தீர்ப்புக்கு எதிராக நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய போகிறார். அதோடு கல்வி என்பது பொதுப்பட்டியல் இருப்பதால் மாநிலங்கள் தங்களது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது. ஆளுநர்களின் ஒப்புதல் பெற்றே செயல்பட வேண்டும் என்றே சட்ட விதிமுறைகள் இருப்பதால் இந்த விவகாரத்தில் அடுத்து மத்திய அரசு களமிறங்கப் போகிறது. அதனால் உச்சநீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை அடுத்த அவசர கதியில் பல்கலைக்கழகங்களின் வேந்தராக துடித்துக் கொண்டிருக்கும் ஸ்டாலினின் ஆசை நிறைவேறுமா, இல்லை அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்து அவர் வேந்தராவதை தடுத்து நிறுத்தி விடுவார்களா என்பது விரைவில் தெரியவரும். அடுத்த செய்தி, பூச்சாண்டி காட்டும் வேலை வேண்டாம், மு.க. ஸ்டாலினுக்கு அண்ணாமலை கண்டனம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது அரசியல் ஆதாயத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மத்தியில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி ஆட்சியை அமைந்திருந்த போதுதான் இந்த நீட் தேர்வையை கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்தவர்கள் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் அதற்கு எதிராக போராடத் தொடங்கிவிட்டார்கள். அதோடு அப்போது காங்கிரஸ் கட்சியின் ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் தான் நீட் தேர்வு அவசியத்தை உச்சநீதிமன்றத்தில் வாதாடி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அதனால் நீட் தேர்வை கொண்டு வந்ததில் உச்சநீதிமன்றத்திற்கும் பங்குள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில், நீட் தேர்வு என்பது எப்போது அமலுக்கு வந்ததோ அப்போதிலிருந்தே அரசு பள்ளியில் படிக்கும் ஏழை எளிய மாணவ மாணவிகளின் மருத்துவ கனவு நனவாகி வருகிறது. அவர்களால் தனியார் பள்ளிகளில் மிகப்பெரிய அளவில் பணம் செலுத்தி மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாது. ஆனால் இப்போது நீட் தேர்வு வந்திருப்பதால் திறமையான மாணவ மாணவிகள் அனைவருமே வெற்றி பெற்று எளிதாக மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து வருகிறார்கள். இதன் காரணமாக ஒவ்வொரு வருடமும் நீட் தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இந்த நீட் தேர்வை பணம் படைத்தவர்களை விட ஏழை எளிய மாணவ மாணவிகள் வரவேற்கிறார்கள். இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் நன்றாக தெரியும். என்றாலும் தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி வருகிறார். மேலும் டாஸ்மாக் ரெய்டு, ஆளுநர் ரவி மசோதாக்களை கிடப்பில் போட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தவர் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திற்கு போனால் அதை ஏற்க மாட்டார்கள் என்பதற்காக அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்தி வருகிறார் என்று கூறும் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அதனால் பாஜகவுக்கு எதிரான அரசியல் என்பதன் பெயரில் இந்த பூச்சாண்டி காட்டும் வேலையெல்லாம் வேண்டாம், இத்தோடு விட்டுவிடுங்கள். இதையும் மீறி நீங்கள் நீட் தேர்வை வைத்து நாடகம் நடத்தி கொண்டிருந்தால் தமிழ்நாட்டில் உள்ள மாணவ மாணவிகளே உங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த தொடங்கி விடுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. நண்பர்களே, அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த நிலையில் இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கும் நிலையில் போக்குவரத்து துறையில் செய்த மோசடி மட்டுமின்றி டாஸ்மாக் துறையில் நடந்த மோசடி விவகாரத்தில் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை தயாராகி வருவது மற்றும் மசோதா விவகாரத்தில் தமிழக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்ததை அடுத்து புதிய சட்டத்தை கையில் எடுக்கும் மத்திய அரசு ரவி மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்ய ஆளுநர் ரவி தயாராகி வருவது, நீட் தேர்வு வைத்து மத்திய அரசுக்கு எதிராக பூச்சாண்டி காட்டு வேலையை விட்டுவிடுமாறு மு.க. ஸ்டாலினுக்கு அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.